காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் நான் இயேசுவை நம்புவேன் நான் இயேசுவை. ஆமேன் ஆமேன். எங்களுக்கு காக்கிற கரம் இருக்கிறது நம்ம. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இந்த அலைகளை போல் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நாங்கள் என்ன செய்வோம்? பாடி பாடியே நாங்கள் தாண்டிடுவோம். எவ்வளவு பிரச்சனை, ஒரு அலைகள் மாதிரி ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைக்கு மேலே அப்படி வந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவரை பாடி துதித்து அல்லேலூயா பாடி. ஏனென்றா அந்த அலைகளுக்கு மேலே நடக்கிற ஆண்டவர் இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு அவருடைய சீசர்கள் கடலில் போய் கொண்டிருக்கும் பொழுது படகு அதாவது மூழ்கி போகத்தக்கதாக காற்று அடித்து அவங்க ஆண்டவரை கூப்பிட்ட பொழுது இயேசு அவங்கள கரையில் கொண்டு போய் சேர்த்தார். அப்போ நாங்கள் எங்களுக்கு காக்கிற ஒரு கரம் இருக்கிறபடினால எந்த சூழ்நிலையிலும் எங்களை காக்கிற ஒரு கரம் இருக்கிறபடினால நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இயேசுவே அப்படி என்று சொல்லி கூப்பிடும் பொழுது நடுக்கடலாக இருந்தாலும் அங்கே ஆண்டவர் எங்களை காப்பாற்றார். இப்படி ஒரு பாடல் இருக்குது. நடுக்கடலாயிருந்தாலும் நாலாம் ஜாம வேளையானாலும் அழைத்தது ஓடி வருவார், அடைக்கலம் வாழ்வில் தருவார், மகிமையின் ராஜா இயேசு மகிழ்வாய் அவருடன் பேசு அப்படி என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறார். இங்கே வசனம் சங்கீதம் 121 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். அப்போ எங்களுக்கு உறங்காமல் எங்களை எப்பொழுதும் கண்மணி போல பாதுகாக்கிற ஒரு தெய்வம் எங்களோடு கூடவே இருக்கிறார். அப்போ நாங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கலாம், துதித்து கொண்டிருக்கலாம். நாங்கள் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எங்களுக்காக காரியங்களை செய்வார். இப்போ நாங்கள் அவரோடு கூட இருந்தால் அவர் எங்களோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது எங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எங்களை இந்த உலகத்திலே பாதுகாத்து நித்தியமாக வாழத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வார். எங்களை பரலோகத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க வேண்டியதான். இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பிரச்சனையான நேரங்களிலும், எல்லா அலைகளைப் போல பிரச்சனைகள் சூழ்ந்து வருகிற நேரங்களிலும் ஆண்டவரை உம்மை பாடி துதித்து அந்த அலைகளை அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு இந்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கத்தக்கதாக இந்த வீடியோவை பார்த்து கொண்ட ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு குடும்பங்களுக்கும் உதவி செய்யும். அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எங்களுடைய அம்மா அப்போ ஆண்டவரை அறிஞ்சு ஆண்டவரை வேதத்தை வாசித்து பாருங்க. அவருடைய பைபிள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி இதான் அவருடைய பைபிள். இந்த வசதியிலும் கண்ணாடி போடாமலே வேதத்தை வாசித்து இப்போ ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மென்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். உங்களை வழி நடத்துவார். தேவைகளை சந்திப்பார். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.